ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 முதல் வாரத்துக்கான முதல் நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க என்ற வீடியோக்குள்ள வந்து போகலாம். இந்த சீசனை பொறுத்த வரையிலும் தாறுமாறான கண்டஸ்டண்ட்டை இறக்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தா, ஒரு பக்கம் டாக்டர், இன்னொரு பக்கம் சாமியார், இன்னொரு பக்கம் விஜே, இன்னொரு பக்கம் ஆர்ஜே, இந்த மாதிரி கலந்து கலந்து வந்து போட்டிருக்காங்க. இதனை தொடர்ந்து இந்த வாரத்தோட நாமினேஷன் பட்டியலில் 7 பேர் வந்து இருக்காங்க. அதில் நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அண்ட் கடைசி பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி முழு டீட்டெயிலாகவும் விலாவரியாகவும் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். அண்ட் நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஒன் அண்ட் ஒன்லி ஆதிரை அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6128 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 21.87% வந்து இருந்துட்டு இருக்காங்க ஆதிரை அவர்கள். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படின்னு நம்மளால் கேட்க முடியும். ரீசன் என்னன்னா, இவ்வளோ ஓட்டுகள் வாங்கினது மட்டும் இல்லாமல் 21.87% அப்படிங்கிறது சாதாரணமாக நம்மளால் எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா எப்படிப்பட்ட ஆட்களுக்கு 20% அப்படிங்கிற வாக்குகள் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ முதல் நாளே இத்தனை சதவிகித வாக்குகள் ஒரு ஆளுக்கு வந்திருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக இவங்க சோசியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்டிங்காக இருந்திருக்கலாம். இல்லைனா சீரியல் ஆக்டிங் பண்ணியிருக்கலாம், இல்லை அவளை நடிச்சதாக கூட வந்து இருக்கலாம். பட் என்ன சோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 பொசிஷனில் இருக்க ஆதிரி அவர்களுக்கு வீட்டுக்குள்ளே எத்தனை கண்டஸ்டன்ட் இருக்காங்க, அவங்களுடைய பேர் என்ன, நம்ம யாரை நாமினேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது சுத்தமாக தெரியாமல் இருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆள் தான் நம்பர் 1 பொசிஷனில் இருக்காங்க. நம்பர் 2 பொசிஷனில் வியானா அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4731 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 16.88% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய வியானா அவர்கள். ஆக்சுவலாக இவங்களும் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, ஆனால் செகண்ட் பொசிஷனில் வந்து இருக்காங்க. ஏன்னா இவங்க சோசியல் மீடியாக்களில் பயங்கர ஆக்டிவாக இருக்கலாம், இல்லை மாடல் அப்படின்னு சொல்லி எத்தனையோ ரீசன்ஸ் வந்து சொன்னாலையும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ஓட்டுகள் வந்தால் நன்றாக இருக்கும். ஆனால் நாங்கள் வெளியே இவங்களை பார்த்துருக்கோம், இவங்க வந்து அழகாக இருப்பாங்க, இவங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ரொம்ப நாள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓட்டு போட்டிங்கன்னா இவங்க 2வது பொசிஷன் தான் வருவாங்க. இவங்க ஒரு தரமான சம்பவத்தை வந்து பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு சில பவர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த பவர்ஸில் ப்ளூ பேட்ச் வச்சுருந்தா அவங்க சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்குள்ளே வந்து இருக்கலாம். அந்த ப்ளூ பேட்சையே நாங்கள் திருடிட்டோம், இல்லை எடுத்துட்டோம் அப்படின்னா நாங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ அதிலிருந்து என்ன புரியுது அப்படின்னா, வியானா அவர்களுக்கு கேம் சென்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் அவங்க அட்டகாசமாக விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. 3வது பிளேஸில் திவாகர், அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 4320 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 15.42% வந்து இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய திவாகர் அவர்கள். ஸோ ஆக்சுவலாக ஒட்டுமொத்த ஏற்றட்ஸும் இவங்களை போட்டு தாக்குன்னு வந்து தாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். குறிப்பாக கண்டஸ்டன்ட்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு திவாகரை என்னாவது ஒன்று பண்ணிட்டுனுங்க அப்படின்ற லெவலுக்கு வந்து இருக்காங்க. அது நிறைய பேருடைய வன்மம் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாக தெரிகிறது. நமக்கு கிடைக்காது இவனுக்கு எப்படி கிடைச்சிருச்சு, கிடைச்சது மட்டும் இல்லாமல் இவன் ஏன் அவ்வளோ மோசமாக பேசுகிறான் இந்த கலையை, இவனுக்கு சாதாரணமாக கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுனால இவ்வளோ மோசமாக பேசலாமா, அதுவே இவருடைய துறையை பற்றி பேசினாக்கா அமைதியாக ஆயிடுவாப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி, டாக்டர்னா என்ன, நீங்கள் வந்து உண்மையாகவே டாக்டர் தான் வந்து படிச்சிங்களா, நீங்கள் காலேஜுக்கெல்லாம் போனீங்களா அப்படின்னு சொல்லி வெறிப்பேற்றிட்டு இருக்காங்க. ஸோ அதன் காரணமாக கூட மனுஷன் 3வது பிளேஸில் இருக்கலாம். 4th பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரவீன் ராஜ் அவர்கள் வந்து இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3848 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 13.73% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய பிரவீன் ராஜ் அவர்கள். ஆக்சுவலாக எழுதி வச்சுக்கோங்க, பிரவீன் ராஜ் குறைஞ்சபட்சம் 80 நாட்கள் பிக் பாஸ் சீசன் 9 வந்து இருப்பாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு அந்த பொட்டன்ஷியல் வந்து இருக்குது. கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கும் அந்த பொட்டன்ஷியல் இருக்குது. அதே மாதிரி தன்னை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற இன்டென்ஷனும் வந்து இருந்துட்டு தான் வந்து இருந்துகிட்ருக்கு. நிறைய இடங்களில் லவுட் ஸ்பீக்கர் மாதிரி அவராகவே நிறைய விஷயங்களை வந்து முன் வந்து பேசிகிட்டு இருக்காரு. நிறைய இடங்களில் வந்து திவாகர் கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாரு.
அதே போல் திவாகரை எவ்வளோ தூரம் மட்டம் தட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து மட்டம் தட்டுறாப்புல. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் வந்து சொல்லிட்டு போயிட்டே வந்து இருக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் ரெடி ஃபார் ஃபைட் அப்படின்ற லெவலுக்கு எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரே ஆள் அப்படின்னா அந்த பிக் பாஸ் சீசன் 9ல் அது பிரவீன் ராஜ் அவர்கள் தான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. 5வது பொசிஷனில் அப்சரா. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3652 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 13.03% வந்து இருந்துகிட்ருக்காங்க அப்சரா அவர்கள். ஆக்சுவலாக இவங்களை பற்றி பெருசாக எனக்கு எதுவுமே தெரியாது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தான் இவங்களை பார்க்குறேன் ஃபஸ்ட் டைமு. அண்ட் இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கேன் ஈகராக. இதுக்கு முன்னாடி இவங்களை போலவே வந்த டிரான்ஸ்ஜெண்டர் உமன்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வெறித்தனமாக ஆட்டத்தை ஆடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த விதத்தில் சிவின் கணேசனையும் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்கெல்லாம் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் வந்து வந்திருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு பொட்டன்ஷியலை போட்டது மட்டும் இல்லாமல் கேமில் அவ்வளோ கான்சியஸாக வந்து இருப்பாங்க. வேணுத்துக்குன்னே ஒரு பிரச்சனையை உருவாக்குறதா இருக்கட்டும், அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்கிறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சிவின் கணேசன் பிக் பாஸ் சீசன் 6 வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அப்சரா கிட்ட எதிர்பார்க்கப்படுகிறது. பட் அவங்களும் அமைதியாக தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இப்படியே போச்சு அப்படின்னா அவங்க எவிக்டாக வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கடுத்த 6வது பொசிஷனில் கலையரசன். ஸோ அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2879 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 10.27% வந்து இருந்துகிட்ருக்காரு கலையரசன் அவர்கள். ஆக்சுவலாக இந்த கலையரசன் அப்படிங்கிற ஒரு பையனை நான் சோஷியல் மீடியாக்களில் பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த மனுஷன் இப்போ ரீசெண்ட் டைமில் அகோரி அப்படிங்கிற ஒரு வேஷத்தையும் வந்து போட்டிருந்தார். சோஷியல் மீடியாக்கள் இவர் பயங்கரமாக ஃபேமஸ் ஆனது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு சில கலைகளை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து பண்ணியிருப்பாப்புல. அண்ட் சாகசமெல்லாம் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பண்ணியிருந்தார். என்னடா அந்த பையன் சின்ன வயசில் இவ்வளோ தூரம் இவ்வளோ சின்ன வயசில் இத்தனை விஷயங்களை வந்து பண்ணுறாரே அப்படின்னு சொல்லி வியந்து பார்த்துருக்கேன் அந்த மனுஷனை. பட் அகோரி அப்படிங்கிற ஒரு கோழைத்தனமான ஒரு விஷயத்தை வந்து பண்ணி ஒட்டுமொத்த மக்கள்கிட்டையும் அடியோ அடின்னு வாங்கி அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படித்ததுக்கப்புறம் ஓகே இது சரிப்பட்டு வராது, நம்ம ஃபேமிலிக்கிட்ட போயிடலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்காரு. ஆனால் இவரும் சும்மா தான் வந்து இருக்கார். 7வது பொசிஷனில் பிரவீன் காந்தி அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2463 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 8.23% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய பிரவீன் காந்தி அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் நேற்றுக்கு வந்த உடனே பயங்கர அவுட் ஸ்போக்கனாக வந்து இருந்தார். ஃபிலிம் டைரக்டர் வேறு, சின்ன வயசுலேயே ஃபிலிமெல்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. குறிப்பாக நாகார்ஜுனா சாரை வச்சு பண்ணியிருக்காப்புல. பட் சில இடங்கள் இவர் பேசுகிறது ரொம்ப ஓவராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அண்டு ரொம்ப டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணுறாரோ ரீசெண்ட் டைமில் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஏன்னா நேற்றுக்கு நைட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அட்டாச்சபிளாக வந்து இருந்திருந்தார் ஒவ்வொருத்தர்கிட்டையும். அதே போல் காலையிலையும் அப்படி தான் வந்திருந்தார். சில பல பிரச்சனைகள் நடந்துச்சு, அதுக்கான சொல்யூஷனும் வந்து சொன்னார். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் மனுஷன் எங்கே போனார்னே தெரில. ஸோ அப்படி ஒரு தனிமைக்கு வந்து போயிட்டாப்புல. ஸோ அதனாலேயோ என்னமோ தெரில ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் அவரையும் நாமினேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் இவர் கடைசி பொசிஷனில் வந்து இருக்காங்க. பட் இவர் உள்ளர இருந்தார் அப்படின்னா மேபி இவர்கிட்டருந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கலாம். பட் கொஞ்சம் குறைவாக வந்து பேசும். ஸோ நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ 7 கண்டஸ்டன்ட் மட்டும்தான் நாமினேட் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த 7 பேரில் யார் எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்க, யார் எவ்வளோ ஓட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக விலாவாரியாக பார்த்துருப்போம். இந்த 7 பேரில் உங்களுடைய சப்போர்ட் யாருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.